கீழே உள்ள ஆங்கில வசனங்களும் அவற்றின் தமிழ் கருத்துக்களும் எவ்வாறு வாசிக்கப்படுகின்றன என்று மிக கவனமாக கேட்கவும். கீழே உள்ள ஆங்கில வசனங்களும் அவற்றின் தமிழ் கருத்துக்களும் எவ்வாறு வாசிக்கப்படுகின்றன என்று மிக கவனமாக கேட்கவும். எங்களுக்கு தமிழ் வசனங்கள் வாசிக்கிறதே பிரச்சனை இருக்காது என்று எண்ணுகிறேன். ஆங்கில வசனங்களை எவ்வாறு வாசிக்க வேண்டும் என்பதை நாங்கள் இப்பொழுது பழகி கொண்டு இருக்கிறோம். இப்பொழுது ஒவ்வொரு வசனங்களாக வரப்போறது. முதல் ஆங்கில வசனம் வரும். ஆங்கில வசனம் வந்ததன் பின்னர் அதற்குரிய தமிழ் கருத்து வரும். அந்த 2 வசனங்களும் ஒரு நிறத்தில் இருக்க போன்றன. நான் 2 முறை வாசித்ததன் பின்னர் அதன் நிறம் மாறும். அதன் நிறம் மாறிய பின்னர் நீங்கள் 2 முறை வாசிக்க வேண்டும். அதன் பின்னர் அடுத்த வசனம் வரும். முதலாவது வசனத்துக்கு செல்லுவோம். முதலாவது வசனம், he is drunk. he is drunk. he is drunk என்று சொல்லி சொன்னால் என்ன கருத்து? அவர் குடித்திருக்கிறார். அவர் குடித்திருக்கிறார். he is drunk என்று சொன்னால் அவர் குடித்திருக்கிறார். இதனுடைய இலக்கண விளக்கங்களை நாங்கள் பின்னர் ஆறுதலாக பார்ப்போம். இப்பொழுது வசனங்களையும் வசனத்தினுடைய கருத்துக்களையும் பார்த்துக் கொள்வோம். he is drunk. என்று சொன்னால் அவர் குடித்திருக்கிறார். he is drunk. அவர் குடித்திருக்கிறார். நிறம் மாறிய பின்னர் நீங்கள் 2 தரம் வாசிக்கவும். he is drunk. அவர் குடித்திருக்கிறார். அடுத்து இரண்டாவது வசனத்துக்கு நாங்கள் சொல்லுவோம். they are drunk. இப்ப he is drunk அவர் குடித்திருக்கிறார். they are drunk எங்களுக்கு புரியும். they என்றால் அவர்கள் என்ன கருத்து? அவர்கள் குடித்திருக்கிறார்கள். they are drunk என்ற அவர்கள் குடித்திருக்கிறார்கள். அடுத்து மூன்றாவது வசனத்துக்கு செல்லுவோம். she is drunk என்று சொல்லி சொன்னால் என்ன கருத்து? she is drunk என்று சொன்னால் அவ குடித்திருக்கிறா. she is drunk என்றால் அவ குடித்திருக்கிறா. she is drunk அவ குடித்திருக்கிறா. நிறம் மாறியதன் பின்னர் நீங்கள் உரத்து 2 முறை வாசிக்க வேண்டும். அடுத்த வசனத்துக்கு செல்லுவோம். பாலா is drunk. சொல்லி சொன்னால் பாலா குடித்திருக்கிறார். இப்ப குடித்திருக்கிறார். பாலா குடித்திருக்கிறார். பாலாஸ் drunk. பாலா குடித்திருக்கிறார். நிறம் மாறியதன் பின்னர் நீங்கள் 2 முறை உரத்து வாசிக்க வேண்டும். அடுத்த வசனத்துக்கு சொல்லுவோம். I am drunk என்றால் நான் குடித்திருக்கிறேன். நான் கொஞ்சமா குடித்திருக்கிறேன். I am drunk என்றால் நான் குடித்திருக்கிறேன். I am drunk. இப்ப நான் குடித்திருக்கிறேன். கொஞ்சம் குடிச்சிட்டேன். I am drunk. அடுத்த வசனத்துக்கு செல்லுவோம். You are drunk என்று சொல்லி சொன்னால் நீங்கள் குடித்திருக்கிறீர்கள். you are drunk நீங்கள் குடித்திருக்கிறீர்கள். you are drunk. இதே வசனத்தை நாங்கள் இப்படியே கேள்வி மாதிரி கேட்கலாம். you are drunk என்று சொன்னா நீங்க குடிச்சிருக்கிறீங்க என்ற மாதிரி கேள்வி மாதிரியும் கேட்கலாம். இல்ல இதை இலக்கண முறைப்படி கேள்வியா மாத்திரண்டா இந்த ஆ என்றதுக்கு முன்னுக்கு போட்டா are you drunk என்று கேட்கிறோம். நாங்கள் அதை பற்றி பின்னர் கற்றுக்கொள்வோம். ஒரு வசனத்தை எவ்வாறு வினாவாக்குறதை பின்னர் கற்றுக்கொள்வோம். இந்த ஆ என்றதுக்கு முன்னுக்கு போட்டால் அது வினாவாக மாறும். அப்ப are you drunk என்றால் நீங்க குடித்திருக்கிறீங்களா என்று சொல்லி கேள்வியா வரும். நாங்கள் அதை பற்றி பின்னர் கற்றுக்கொள்வோம். இப்பொழுது வசனங்களை வாசிப்போம். you are drunk நீங்க குடித்திருக்கிறீர்கள். you are drunk நீங்கள் குடித்திருக்கிறீர்கள். you are drunk. அடுத்த வசனத்துக்கு செல்லுவோம். we are drunk என்று சொல்லி சொன்னால் நாங்கள் குடித்திருக்கிறோம். we are drunk நாங்கள் குடித்திருக்கிறோம். we are drunk என்று சொன்னால் நாங்கள் குடித்திருக்கிறோம். we are drunk.
அடுத்தது 8வது வசனம் மேரி இஸ் ட்ரங்க். மேரி இஸ் ட்ரங்க். மேரி இஸ் ட்ரங்க். மேரி இஸ் ட்ரங்க். மேரி இஸ் ட்ரங்க் அல்ல, மேரி ட்ரங்க் அல்லது மேரி இஸ் ட்ரங்க். ஒரு ஒன்றாயும் சேர்த்து சொல்லலாம், இல்ல புரியும்பா சொல்லணும். சொல்ல முடியும், இஸ் சொல்லக்கூடாது. மேரி ட்ரங்க். மேரி ட்ரங்க், மேரி குடித்திருக்கிறா. மேரி குடித்திருக்கிறா. மேரி இஸ் ட்ரங்க். மேரி குடித்திருக்கிறா. அடுத்த வசனத்தை சொல்லுவோம். those are drunk. those are drunk. those are drunk. those என்றா தூரத்தில் உள்ள பன்மை உயர்திணை. அவர்கள் குடித்திருக்கிறார்கள். அவங்க அல்லது அவர்கள் என்று சொல்லலாம். அவர்கள் என்றதை நாங்கள் பேசும் பொழுது அவங்க என்று சொல்லி சும்மா பேச்சு வழக்கில் சொல்ல, அவங்க குடித்திருக்கிறார்கள். அவர்கள் அல்லது அவங்க குடித்திருக்கிறார்கள் என்று சொல்லிக்கொள்ளலாம் பேச்சு வழக்கில். அவங்க குடிச்சிருக்கிறாங்க. those are drunk. அவங்க குடிச்சிருக்கிறாங்க. those are drunk. அடுத்த 10வது வசனத்துக்கு செல்லுவோம். these are drunk. these are drunk. these are drunk இவர்கள் அல்லது இவங்க. these are drunk. இவங்க குடித்திருக்கிறார்கள். அருகே இருக்கிற கனபேர். இவங்க குடிச்சிருக்கிறாங்க. these are drunk. இவங்க குடிச்சிருக்கிறார்கள். these are drunk. these are drunk. இவங்க அல்லது இவர்கள் குடித்திருக்கிறார்கள். வெல், நான் முதல்ல இருந்து ஆங்கில வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். ஒவ்வொன்றாக தொட்டு தொட்டு நீங்கள் கவனமாக கேளுங்கள். he is drunk. they are drunk. she is drunk. Bala's drunk. I'm drunk. you are drunk. we are drunk. Mary's drunk. those are drunk. these are drunk. 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 அது என்னத்திலிருந்து வந்ததுன்னு சொன்னால் ட்ரிங்க் என்ற வேர்பிலிருந்து வந்தது. ட்ரிங்க் என்றா குடி அல்ல குடியுங்கோ. அதிலிருந்து வந்தது ட்ரிங்க், ட்ரிங்கிங், ட்ராங்க், ட்ரங்க். நாங்கள் அதை பற்றியெல்லாம் பின்னர் கற்றுக்கொள்ளுவோம். நாங்கள் இப்பொழுது அவசரப்பட வேண்டாம். இப்ப வசனத்துக்கு மட்டும் என்ன கருத்தன்றதை மட்டும் பார்த்துக்கொள்வோம். he is drunk. அவர் குடித்திருக்கிறார். இப்பொழுது நான் ஆங்கில வசனத்தையும் வாசித்து அதற்குரிய கருத்தையும் ஒவ்வொன்றாக வாசிக்கிறேன். நீங்கள் கவனமாக கேட்டுக்கொண்டிருங்கள். முதலாவது வசனம் ஆங்கில வசனமும் தமிழ் வசனமும் நான் வாசிக்கிறேன். கவனித்துக் கொள்ளுங்கள். he is drunk. அவர் குடித்திருக்கிறார். they are drunk. அவர்கள் குடித்திருக்கிறார்கள். she is drunk. அவ குடித்திருக்கிறார். பாலாஸ் drunk. பாலா குடித்திருக்கிறார். I am drunk. நான் குடித்திருக்கிறேன். you are drunk. நீங்கள் குடித்திருக்கிறீர்கள். we are drunk. நாங்கள் குடித்திருக்கிறோம். Mary is drunk. மேரி குடித்திருக்கிறார். those are drunk. அவங்க குடித்திருக்கிறார்கள். these are drunk. இவங்க குடித்திருக்கிறார்கள். இப்பொழுது ஆங்கில வசனத்தை மட்டும் மீண்டும் ஒரு முறை வாசிக்கிறேன். அதன் பின்னர் நீங்கள் ஆங்கில வசனத்தை வாசிக்க வேண்டும் நான் தொடும் பொழுது. இப்பொழுது பார்த்துக் கொள்ளுங்க. நான் ஒவ்வொன்றாக தொட்டு மீண்டும் ஒரு முறை வாசித்து காட்டுகிறேன். he is drunk. they are drunk. she is drunk. Bala's drunk. I'm drunk. you are drunk. we are drunk. Mary's drunk. those are drunk. these are drunk. இப்பொழுது நான் ஒவ்வொரு வசனமாக தொட்டுக்கொண்டு மிக மெதுவாக உங்களுடன் சேர்ந்து சொல்லுகிறேன். நீங்கள் உரத்து சொல்லுங்கள். ஆரம்பிக்கலாம். முதலாவதிலிருந்து. he is drunk. they are drunk. she is drunk. Bala is drunk. I am drunk. you are drunk. we are drunk. Mary's drunk. those are drunk. these are drunk. மீண்டும் ஒருமுறை நான் வாசிக்கிறேன். உரத்தை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். he is drunk. they are drunk. she is drunk. Bala's drunk. I am drunk. you are drunk.
we are drunk, Mary is drunk, those are drunk, these are drunk. இப்பொழுது புரிகிறதா மாணவர்களே? இந்த பக்கத்திலே நாங்கள் படித்தது யார் யார் எல்லாமோ குடித்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் இந்த பக்கத்திலே கற்றுக்கொள்கிறோம், வாசித்துக் கொள்கிறோம். ட்ரங்க்னு சொன்னா குடித்திருக்கிறது. ஹி என்றவுடைய இஸ் வந்தது, ஐ என்றவுடைய ஆம் வந்தது, தோஸ் என்னுடைய ஆ வந்தது, யூ தோஸ் தீஸ். புளூரலுக்கு ஆ வருகிறது, சிங்குலருக்கு இஸ் வருகிறது, ஐக்கு மட்டும் ஆம் வருகிறது. ஐ எம் ட்ரங்க், he is drunk, 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 drunk. ஓகே, நாங்கள் அடுத்த பக்கத்துக்கு செல்லுவோம். அடுத்த பக்கத்திலே இந்த ட்ரங்க் என்றது இது ஒரே சொல்லு வந்திருக்கிறது, குடித்திருக்கிறது மட்டும். அடுத்த பக்கத்திலே இதே மாதிரி வெவ்வேறு வெவ்வேறு சொல்லுகள் வரப்போகிறது, பார்த்துக் கொள்ளலாம். இப்பொழுது இந்த பக்கத்தை நாங்கள் வாசித்து முடித்து விட்டோம். அடுத்த பக்கத்துக்கு செல்லுவோம். கீழே உள்ள ஆங்கில வசனங்களும் அவற்றின் தமிழ் கருத்துக்களும் எவ்வாறு வாசிக்கப்படுகின்றன என்று மிக கவனமாக கேட்கவும் சொல்லி தலையங்கம் சொல்றார். கீழே உள்ள ஆங்கில வசனங்களும் அவற்றின் தமிழ் கருத்துக்களும் எவ்வாறு வாசிக்கப்படுகின்றன என்று கவனமாக கேட்கவும். அப்ப என்ன மாதிரி வாசிக்கப்படுறது மிக கவனமாக கேட்டா தான் நீங்க சரியாக வாசிக்கலாம். சரியாக வாசித்தா தான் அதே மாதிரி சரியான உச்சரிப்போட பேசக்கூடியதா வரும், சொல்லக்கூடியதா வரும், கதைக்கக்கூடியதா வரும், சம்பாசிக்கக்கூடியதா வரும். நாளைக்கு நீங்கள் ஒரு ஆங்கில விடயத்தையோ ஒரு வசனத்தையோ ஒரு கேள்வியோ ஏதாவது சொல்லும் பொழுது சரியான உச்சரிப்புடன் நீங்கள் சொல்ல வேண்டும். இப்பொழுது நாங்கள் முதல் பக்கத்திலே பார்த்தது போலவே வசனங்கள் ஒவ்வொன்றாக தோன்றும். முதல் வசனம் தோன்றும் பொழுது ஒரு நிறத்திலே இருக்கும். நான் 2 முறை வாசித்ததன் பின்னர் நிறம் மாறிய பின்னர் நீங்களும் 2 முறை உரத்து வாசியுங்கள். முதலாவது வசனத்துக்கு செல்லுவோம். Your shirt is torn. Your shirt is torn. Your shirt is torn. Your shirt is torn. உங்களுடைய ஷர்ட் கிழிந்திருக்கிறது. உங்கள் ஷர்ட் கிழிந்திருக்கிறது. Your shirt is torn. கிழிந்திருக்கிறது. Your shirt is torn. ஓ, உங்கள் ஷர்ட் கிழிந்திருக்கிறது, பிஞ்சிருக்கிறது. Your shirt is torn. T-O-R-N, torn. Your shirt torn. Your shirt torn. Your shirt torn. உங்கள் ஷர்ட் கிழிந்திருக்கிறது, பிந்திருக்கிறது, கிழிந்திருக்கிறது. உங்களுடைய ஷர்ட் கிழிந்திருக்கு. அவருக்கு தெரியல முதுகு பக்கத்தாலே அல்லது எங்க கீழே பின்பக்கத்துல கிழிஞ்சிருக்கு. அப்ப நாங்க அதை பார்த்துட்டு என்ன சொல்லலாம்? Your shirt is torn. உங்க ஷர்ட் கிழிந்திருக்கிறது என்று சொல்ல வேணும். Your shirt is torn. Torn. T-O-R-N, torn. Your shirt torn. Your shirt torn. நிறம் மாறியதன் பின்னர் உரத்து 2 முறை வாசியுங்கள். Your shirt's torn, torn. அடுத்த வசனத்துக்கு செல்லுவோம். It's broken. It's broken. It's broken. It's broken. அது உடைந்திருக்கிறது. அது உடைஞ்சு போச்சு, உடைந்திருக்கிறது. It's broken. ஓ, வெடிச்சிருக்கு, உடைந்திருக்கிறது. It's broken. அது உடைந்திருக்கிறது. It's broken. அடுத்த மூன்றாவது வசனத்துக்கு செல்லுவோம். It's sold. It's sold. It's sold. It's sold. அது விற்கப்பட்டிருக்கிறது, வித்தாச்சு. அது விற்கப்பட்டிருக்கிறது, விற்று முடிஞ்சு விட்டது, அது விற்கப்பட்டிருக்கிறது. அப்ப நீங்க திரும்ப வாங்க முடியாது, யாருக்கோ வித்தாச்சு. பட் திங்ஸ், அந்த பொருள் அதெல்லாம் இருக்குது, அது விற்கப்பட்டாச்சு, வித்தாச்சு. இட்ஸ் சோல்டு. இட்ஸ் சோல்டுனா அது விற்கப்பட்டிருக்கிறது, வித்தாச்சு, யாருக்கோ வித்தாச்சு. இட்ஸ் சோல்டு, நீங்க வாங்க முடியாது. இட்ஸ் சோல்டு. இட்ஸ் சோல்டு, சோல்டு. இட்ஸ் சோல்டு. இட்ஸ் சோல்டு. சோல்டுனா விற்கப்பட்டிருக்கிறது, வித்தாச்சு. இட்ஸ் சோல்டு. அடுத்த வசனத்துக்கு செல்லுவோம். It's locked. It's locked. It's locked. L-O-C-K-E-D, locked. It's locked. It's locked ண்டா அது பூட்டி இருக்கு. It's locked. Oh, it's locked. அது பூட்டி இருக்கு. It's locked. அது பூட்டி இருக்கு. It's locked. அடுத்த வசனத்துக்கு செல்லுவோம். It's started. It started. It started ஆரம்பித்துட்டு, ஆரம்பித்து விட்டது, ஆரம்பித்திருக்கிறது. It started, தொடங்கிட்டது, அது தொடங்கி இருக்கிறது, தொடங்கிட்டது, அது தொடங்கி இருக்கிறது, அது தொடங்கி இருக்கிறது. It started, அது தொடங்கி இருக்கிறது, தொடங்கிட்டது. It started.
It started and அது தொடங்கி இருக்கிறது, தொடங்கிட்டது, தொடங்கி இருக்கிறது. It started. STARTED, 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 started. It's started. அது தொடங்கி இருக்கிறது. ஆறாவது வசனத்துக்கு போவோம். It's washed. It's washed. It's washed. Washed என்றா கழுவி இருக்குது, அது கழுவி இருக்குது. வாஷ் பண்ணியாச்சு. வாஷிங் மிஷின். இட்ஸ் வாஷ்ட். இட்ஸ் வாஷ்ட் என்றா அது கழுவி இருக்குது, கழுவி இருக்குது, கழுவியாச்சு, ஏற்கனவே கழுவியாச்சு, அது கழுவி இருக்குது, அது கழுவப்பட்டு இருக்குது, ஏற்கனவே அதை கழுவியாச்சு. இட்ஸ் கழுவி இருக்குது. இட்ஸ் வாஷ்ட். கோப்பை கழுவி இருக்கு, நீங்க திருப்பி கழுவ தெரியும். இட்ஸ் வாஷ்ட், அது கழுவி இருக்குது. இட்ஸ் வாஷ்ட். அடுத்த வசனத்துக்கு செல்லுவோம். இட்ஸ் பிளாக்ட். இட்ஸ் பிளாக்ட். இட்ஸ் பிளாக்ட். இட்ஸ் பிளாக்ட் என்று சொல்லி சொன்னால் அது தடைப்பட்டிருக்குது, பிளாக் பண்ணிருக்கு, அது தடைப்பட்டிருக்குது. இட்ஸ் பிளாக்ட். பைப் லைனுக்குள்ளால தண்ணி போகல, கிச்சனுக்குள்ள இருந்து தண்ணியை திறந்தா தண்ணி போகல, அப்போ பைப் லைனுக்குள்ளே எங்கேயோ தண்ணி தடைப்பட்டு இருக்குது. இட்ஸ் பிளாக்ட். பிளாக் பண்ணி இருக்குது, தடைப்பட்டு இருக்குது. இட்ஸ் பிளாக்ட். தடைப்பட்டு இருக்குது, பிளாக் பண்ணப்பட்டிருக்கு, தடையப்பட்டு இருக்குது. இட்ஸ் பிளாக்ட். பிளாக் பண்ணிருக்கு, பிளாக்ட். இட்ஸ் பிளாக்ட் என்றா BLOCKED, பிளாக்ட். பிளாக்ட் என்றா தடைப்பட்டு இருக்குது. இட்ஸ் பிளாக்ட். அடுத்த எட்டாவது வசனம். இட்ஸ் செலக்டட். இட்ஸ் செலக்டட். 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 இட்ஸ் செலக்டட். செலக்டட் என்றா அது எடுத்திருக்கிறது. அது எடுத்திருக்கிறதுன்னு சொன்னா என்ன கருத்துன்னு சொன்னா, நாங்க செலக்ட் பண்ணிட்டோம், அதை யாரோ பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொல்லி தெரிவு செய்தாச்சு, செலக்ட் பண்ணிக்க. அப்ப நீங்க எடுக்கிறாத. இப்போ உதாரணமா சும்மா சொன்னா, கடையில சாரி வாங்க போய் நீங்க ஒரு 5-6 சாரியை பார்த்து ஒரு சாரி எடுத்து கரையில வைக்கிறீங்க, இட பக்கத்து உங்களுக்கு பக்கத்துல மேசையில வைக்கிறீங்க. வைக்கக்கூட வேற ஒரு லேடி வந்து அந்த சாரியை தொட்டு பார்க்குறேன், நல்லா இருக்கு போல இருக்கு, அதை வாங்க முடியும். அப்ப நீங்க டக்குனு அந்த லேடி சொல்லுங்க, இட்ஸ் செலக்டட். அது எடுத்திருக்கு, நாங்க எடுத்துட்டோம் மாதிரி, அது எடுத்திருக்குது, நாங்க எடுத்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம்னா கருத்து, நாங்க எடுத்திருக்காது. இட்ஸ் செலக்டட் அது செலக்ட் பண்ணிட்டோம், நீங்க அதை எடுக்கிறாய். இட்ஸ் செலக்டட். செலக்டட் எடுத்திருக்குது, செலக்டட். இப்ப he is selected அவர் இன்டர்வியூ போனார், ஒரு வேலைக்கு இன்டர்வியூ போனார். he is selected அவர் எடுத்திருக்கு, அவர் எடுபட்டுட்டார். he is selected அவர் எடுத்திருக்கு. இப்போ you are selected உங்களை எடுத்திருக்கு. இப்போ நீங்கள் இன்டர்வியூக்கு வந்திருக்கிறீங்க, ஓகே, இன்டர்வியூல கேள்வியெல்லாம் கேட்டிருக்கு, கேள்வியெல்லாம் கேட்டு நீங்கள் எல்லாம் நல்லா ஆன்சர் பண்ணிக்கிறீங்க. அப்போ நான் உடனே அந்த இன்டர்வியூ போல இருக்கிற நார்மலா உடனே சொல்றதில்ல, சில சந்தர்ப்பத்தில் சில பேர் சொல்லுவினோம். அப்போ அந்த இன்டர்வியூ போல இருக்கிறவர் சொல்றார், you are selected. you are selected உங்களை எடுத்திருக்கு. ஓகே, உங்களை பிடிச்சபடியா யூ ஆர் செலக்டட் உங்களை எடுத்திருக்கு, நீங்க எடுபட்டிருக்கிறீங்க. யூ ஆர் செலக்டட் சொல்லலாம். இது வந்து இஸ் செலக்டட், அது எடுத்திருக்கு, அதை எடுத்து வச்சுக்கிறோம், நாங்க அதை எடுத்து வச்சுக்கிறோம். இஸ் செலக்டட். SELECTED செலக்டட். இட்ஸ் செலக்டட், அது எடுத்திருக்குது. அடுத்த வசனத்துக்கு போவோம். இட்ஸ் குக்ட். இட்ஸ் குக்ட். இட்ஸ் குக்ட். இட்ஸ் குக்ட் அது சமைச்சிருக்கு, சமைச்சாச்சு, அது சமைக்கப்பட்டிருக்கிறது, அது சமைத்திருக்கிறது, சாப்பிடலாம். அதாவது இனி நாங்கள் ஒன்றும் சூடாக்க தேவையில்லை, கொதிக்க வைக்க தேவையில்லை, சமைக்க தேவையில்லை, அதெல்லாம் சமைச்சு. இட்ஸ் குக்ட், சமைக்கப்பட்டிருக்கு, சமைத்திருக்கு. இட்ஸ் குக்ட், அது சமைக்கப்பட்டிருக்கு. இட்ஸ் குக்ட். COOKED குக்ட். அடுத்த வசனம். is damaged. is damaged. damaged. அந்த கடைசி இட் வந்து இந்த இஜ் வர்றபடியா பெருசா சத்தம் கேட்காது. is damaged. is damaged. is damaged அது பழுதடைந்திருக்கு, பழுதா போச்சு, டேமேஜா போச்சு. is damaged அது பழுதடைந்திருக்கு. is damaged. is damaged அது பழுதடைந்திருக்கு. is damaged. is damaged அது பழுதடைந்திருக்கு. is damaged. DAMAGED damaged. It's damaged. Well, இப்பொழுது நான் முதல்ல இருந்து ஒவ்வொரு ஆங்கில வசனமாக வாசிக்கிறேன், நீங்க கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். Your shirt is torn. Your shirt torn. Your shirt torn. It's broken. It's sold. It's locked. It's started. It's washed. It's blocked. It's selected. It's cooked.
is damaged. இப்பொழுது நான் ஆங்கில வசனத்தை வாசிக்கிறேன், நீங்கள் அதுக்குரிய தமிழ் வசனத்தை வாசிங்கள். நான் ஆங்கில வசனத்தை ஒரு முறை வாசித்தவுடன் நீங்கள் அதுக்குரிய தமிழ் வசனத்தை வாசியுங்கள். நான் அடுத்த ஆங்கில வசனத்தை வாசிக்க, நீங்கள் அதுக்குரிய தமிழ் வசனத்தை வாசியுங்கள். இப்ப நடுவில் இருந்து தொடுகிறேன். நான் இடப்பக்கத்தில் இருக்கிற ஆங்கில வசனத்தை வாசிக்கிறேன், நீங்கள் வல பக்கத்தில் இருக்கிற தமிழ் வசனத்தை வாசிக்கலாம். Your shirt is torn, is broken, it's sold, it's locked, it's started, it's washed, it's blocked, it's selected, it's cooked, it's damaged, it's damaged. மீண்டும் ஒரு முறை நான் ஆங்கில வசனத்தையும் தமிழ் வசனத்தையும் வாசிக்கிறேன், பார்த்துக் கொள்ளுங்கள். Your shirt is torn, உங்கள் ஷர்ட் கிழிந்திருக்கிறது. It's broken, அது உடைந்திருக்கிறது. It's sold, அது விற்கப்பட்டிருக்கிறது, வித்தாச்சு. It's locked, அது பூட்டி இருக்கிறது. It's started, அது தொடங்கி இருக்கிறது. It's washed, அது கழுவி இருக்கிறது. It's blocked, அது தடைப்பட்டிருக்கிறது. It's selected, அது எடுத்திருக்கிறது. நாங்க செலக்ட் பண்ணிட்டோம். It's selected, அது எடுத்திருக்கிறது. நாங்க எடுத்து வச்சிருக்கிறோம். It's selected, எடுத்திருக்கிறது. It's cooked, அது சமைத்திருக்கிறது. It's cooked, அது சமைக்கப்பட்டிருக்கு, சமைச்சாச்சு, அதை சமைச்சாச்சு. It's cooked. It's damaged, அது பழுதடைந்திருக்கிறது. It's damaged, அது பழுதடைந்திருக்கிறது. இப்பொழுது நான் ஒவ்வொரு வசனமாக தொட்டுக்கொண்டு மெதுவாக நான் சொல்லுகிறேன். நீங்கள் உரத்து ஆங்கில வசனத்தை மட்டும் உரத்து சொல்லுங்கள். நான் மெதுவாக உங்களோட சேர்ந்து சொல்லுகிறேன், நீங்கள் உரத்து சொல்ல வேண்டும். முதலாவதிலிருந்தே ஆரம்பிப்போம். Your shirt is torn, it's broken, it's sold, it's locked, it's started, it's washed, it's blocked, it's selected, it's cooked, it's damaged. Well, இப்பொழுது நான் மீண்டும் ஒரு முறை உரத்து இந்த ஆங்கில வசனங்களை வாசித்ததன் பின்னர் அடுத்த பக்கத்துக்கு செல்லலாம். Your shirt is torn, it's broken, it's sold, it's locked, it's started, it's washed, it's blocked, it's selected, it's cooked, it's damaged. Your shirt is torn, உங்கள் ஷர்ட் கிழிந்திருக்கிறது. Is broken, அது உடைந்திருக்கிறது. Is sold, அது விற்கப்பட்டிருக்கிறது. Is locked, அது பூட்டப்பட்டிருக்கிறது அல்லது பூட்டி இருக்கிறது. Is started, அது தொடங்கிட்டது. Is washed, அது கழுவி இருக்கிறது, கழுவியாச்சு. Is blocked, அது தடைப்பட்டிருக்கிறது. Is selected, அது எடுத்திருக்கிறது. Is cooked, அது சமைத்திருக்கிறது, அது சமைச்சாச்சு. Is cooked. Is damaged, அது பழுதடைந்திருக்கிறது, அது பழுதா போச்சு. It's damaged, அது பழுதடைந்திருக்கிறது. மீண்டும் ஒரு முறை உரத்து மிக வேகமாக வாசிக்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். வாசித்த பின்னர் அடுத்த பக்கத்துக்கு செல்வோம். Your shirt is torn, it's broken, it's sold, it's locked, it's started, it's washed, it's blocked, it's selected, it's cooked, it's damaged. இப்பொழுது புரிகிறதா எவ்வாறு வாசிக்க வேண்டும் என்று? நாங்கள் இப்பொழுது அடுத்த பக்கத்துக்கு செல்வோம். The end, the end. இந்த பாடம் இத்துடன் முடிவுற்றது. மீண்டும் நாம் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். The end, the end. முடிவுற்றது. இந்த பாடம் இத்துடன் முடிவுற்றது. மீண்டும் நாம் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.